Hello friends, welcome back to my channel Atish Gamers. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரோரா ஹில்ஸ் சாப்டர் 1 கேம் பிளே அண்ட் வாக் த்ரூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் கிரிக்கெட் லவர்ஸ், இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் இந்த வீடியோக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கேமோட சிம்பிள் ஆன ஒரு வாக் த்ரூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே வந்து ஒரு ரூம் காட்டுறாங்க. இன்னுங்க எல்லாமே உழுது. ஓ மை காட், கண்ணாடி எல்லாம் இங்கே ஒரு ரூம் இருக்கு. என்ன ரூம் தெரியல. ஓ மை காட் செம்ம சீரியஸாக இருக்குங்க. கிராஃபிக்ஸ் லெவல். இது வந்து ஆக்சுவலி ஒரு ட்ரீம். ஸோ நம்ம பிளேயரோட ட்ரீம் ஆக்சுவலி இது. ஸோ ஓகே, நான் இப்போ வந்து நம்ம அரோரா ஹில்ஸ் சாப்டர் 1 நம்ம வந்து இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கோம். வாக் த்ரூ கேம் பிளே வீடியோ நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் நம்ம வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நம்ம வந்து கேமை ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வேலைக்காக நம்ம ரெடி ஆகி கிளம்பணும் கைஸ். ஸோ நம்ம வந்து இந்த ஒரு கேமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரேஞ்சர் ஆஃபீஸாக தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நம்ம ரேஞ்சர் ஆஃபீஸில் அந்தந்த கேஸ் அண்ட் அந்தந்த மிஸ்ஸிங் பர்சன்ஸ் அண்ட் த மிஸ்ட்ரி ஆஃப் அரோரா ஹில்ஸ் நம்ம எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி டீகோட் பண்ணி நம்ம வந்து இந்த கேமை எப்படி விளையாடுறோம் தான் கேமோட மெயின் கான்செப்டே. ஸோ வாங்க நம்ம வந்து இப்போது வாஷ்ரூம்லேருந்து நம்ம யூனிஃபார்மை எடுத்தாச்சு. அண்ட் நம்ம வந்து இப்போ கார் கீஸ் எடுக்கணும். எஸ், கார் கீஸ் இங்கே இருக்குது, அதுவும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக வந்து இந்த மிஸ்ஸிங் ஒரு நியூஸ் பேப்பரில் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ்ஸிங்காக இருக்காங்க. அண்ட் நம்ம வந்து இப்போ ஃபுட்ஸ் தேடணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுட் இப்போ வேணும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு சாக்கோ பார் ஒன்று எடுத்துகிட்டு ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டாக நம்ம ஆல்பம் அண்ட் கேமரா இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். பிகாஸ் நம்ம ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ஆஃபீஸில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான அந்த ஒரு எவிடன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபோட்டோ பிடிச்சிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து காரில் நம்ம ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கோம், ரேஞ்சர் ஆஃபீஸ். ஸோ இந்த ஒரு கேமில் நல்ல ஒரு கான்செப்டோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் பிளேயோட வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருக்குங்க. ஸோ வாங்க, இதுதான் நம்ம ரேஞ்சர் ஆஃபீஸ். ஸோ உள்ள போயிடலாம். எஸ், ரேஞ்சர் ஸ்டேஷன் ஆஃப் அரோரா ஹில்ஸ். அண்ட் நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டாக காஃபி பண்ணணும். ஸோ இங்கே வந்து எப்படின்னா நிறைய டாஸ்க் இருக்கும். ஸோ அந்த டாஸ்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து அதில் எப்படி கம்ப்ளீட் பண்ணி எப்படி வின் ஆகிறோம், எப்படி எஸ்கேப் ஆகிறோம் அண்ட் எப்படி அந்த மிஸ்ட்ரி எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி எப்படி அது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணுறது தான் எங்கள் கான்செப்டே. ஸோ இப்போ வந்து நம்ம மெயினாக இப்போ காஃபி மெயினாக பண்ணணும். ஸோ வாங்க காஃபி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம காஃபி மக் அண்ட் அந்த காஃபி பவுடர் அதை தேடிட்டுருக்கோம். அண்ட் இதுதான் காஃபி மிஷின். ஸோ காஃபி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம அந்த காஃபி பவுடரை வந்து சர்ச் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒரு டெலிஃபோன் பூத். ஓகே, அண்ட் நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட மெயினாக ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காஃபி பவுடர். ஸோ நம்மளுக்கு காஃபி பவுடரும் கிடைச்சிடுச்சு. அண்ட் இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ வந்து காஃபி பாட்டை தான் நம்ம தேடணும். அண்ட் அந்த காஃபி பாட்டும் நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. அண்ட் ரேஞ்சர் ஸ்டேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸில் என்னோடய பார்ட்னர், இந்த கேமில் இருக்கிற என்னோடய பார்ட்னர் வந்து நான் அப்பயே உங்களுக்கு ஃபோட்டோ காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ வந்து காஃபி ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து இந்த ஒரு டெலிஃபோன் பூத்தில் ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஃபேக்ஸ் ப்ளஸ் ப்ரோ 776. ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு மிஷன் வந்து நம்மளுக்கு அந்தந்த ஒரு லைக் மெயினான அந்த கான்செப்ட் நீங்கள் ஒரு மேப் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம ஒரு மிஷனில் இருக்கோம். ஸோ இந்த மிஷனில் வந்து நம்ம எப்படியாச்சும் அந்த மேப்பை எங்கே இருக்குதுன்னு ப்ளேஸ் பண்ணி
ஸோ அந்த டோரில் அண்ட் அங்கே வந்து ஆக்சுவலி ஒரு லாக்கர் இருக்கும். அந்த லாக்கர் எங்கே இருக்குன்ட்டு நம்ம சர்ச் பண்ணி அந்த லாக்கரில் அந்த மேப்பில் இருக்கிற அந்த ஹிண்ட்ஸை வச்சு அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணணும். ஸோ வாங்க இந்த லாக்கர் எங்கே இருக்குன்ட்டு மெயினாக போயிடலாம். ஸோ இங்கே தான் அந்த லாக்கர் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம மேப்பை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த சைன்ஸ் அண்ட் ஹிண்ட்ஸை வச்சு நம்ம வந்து இப்போ பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேலே ரைட்ஸ் அப் அண்ட் ஸ்லாண்டிங் அண்ட் டவுன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஸோ யா, அப்வர்ட்ஸ் பண்ணணும். அப்வர்ட்ஸ் பண்ணி டவுன்வர்ட்ஸ் பண்ணாக்கா லாக் ஓப்பன் ஆகிடுச்சு. எஸ், ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு பார் கிராஃப் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த பார் கிராஃப் எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியலை. பட் இட்ஸ் ஓகே, எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு லக்கில் வந்து அந்த பார் கிராஃப் கிடச்சிருக்கு, எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இப்போ வந்து இந்த ரூம், ஓகே, இந்த ரூம் ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த ட்வீட்டர்ஸ் அண்ட் ஹேர் பின் வச்சு இந்த லாக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓகே, நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த லாக்கு மட்டும்தாங்க கைஸ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஓப்பன் ஆகலை சரியா அவ்வளோவா. ஸோ ஓகே, அண்ட் நம்ம ஆக்சுவலி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த பார் கிராஃப் இருக்கு இல்லையா, அந்த பார் கிராஃப் வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்துட்டு ஓகே, இங்கே வந்து ஏதோ பார்க்குறோம். ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் என்னன்ட்டு எதுவும் தெரியலை க்ளீனாக. ஓகே, இங்கே ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இது என்னதுன்னு க்ளீனாக எனக்கு தெரியல. எதுக்கும் நம்ம ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஆக்சுவலி அந்த பேட்டர்ன் வந்து நான் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு லாக்கில் தான் நான் பார்த்த மாதிரி இருக்குது. எஸ், ஆக்சுவலி இங்கே தான் இதே தாங்க. ஓகே, அண்ட் இப்போ வந்து நம்ம அந்த லாக் அந்த பேட்டர்ன் நம்ம ட்ராயிங் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அதை பார்த்து நம்ம வந்து இப்போ எழுதணும். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம பசிலை சால்வ் பண்ணிட்டாக்கா இந்த லாக்கரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ இது அந்த பேட்டர்னை வந்து அப்படியே ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி திருப்பி அதே கிளிக் பண்ணாக்கா வந்து ஓப்பன் ஆகிடும்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து டோட்டலாகவே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. கன்ஃபியூஸாகவும் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்குறோம். ஸோ 3 பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பேட்டர்ன்ஸும் நம்ம போட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருக்கு அண்ட் கீ கூட கிடச்சிச்சு. ஃபைன், ஓகே, இதுக்கு மேலே இங்கே எதுவும் கலெக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோவா அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டாக நம்ம அந்த எலக்ட்ரிக் மிஷின் பாக்ஸ்கிட்ட போய் நம்ம வந்து கீயை போட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். எஸ், இங்கே சர்க்கியூட் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இந்த சர்க்கியூட்டை கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து இருக்கிற ஒரு டெலிஃபோன் பூத்தில் இந்த ஒரு சர்க்கியூட்டை தான் நம்ம எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டாக. ஸோ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற அந்த 4 வோல்ட்ஸ் பவர் அந்த ஒரு வால்ட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த வால்ட்டை வந்து நம்ம வந்து அந்த சர்க்கியூட் பாக்ஸில், அதாவது நம்ம ரேஞ்சர் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணோம். அண்ட் இங்கே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு கனெக்ட் பண்ணி திருப்பி மறுபடியும் அந்த ஸ்க்ரூவை எடுத்துட்டோம். எஸ், இங்கே வந்து ஒரு 4 ஆர்ம் அந்த வோல்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த எலக்ட்ரிக் பாக்ஸ்கிட்ட போயிட்டோம். ஸோ 2 வந்து இங்கே க்ளீனாக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி அந்த மீட்டர் பாக்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா ஆரோஸுமே ஃபர்ஸ்ட்டாக நம்ம க்ரீன்கிட்ட வரணும். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டாக இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ அந்த லைட்டிங் வந்து நம்ம எல்லா கனெக்ஷனுமே கொடுக்கணும். ஆக்சுவலி இங்கே நிறைய லைட்ஸ் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அந்த லைட்டிங் எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி க்ளீனாக கொடுக்கணும். ஸோ ஓகே, அண்ட் இதை வந்து ஓகே இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சிச்சு. எஸ், ஸோ இங்கே வந்து நம்ம திருப்பி அதை ப்ளேஸ் பண்ணி சரிப்படுத்திட்டோம்.
அண்ட் இப்போ வந்து நம்ம காஃபி கிட்ட போய் அந்த ஒரு மிஷனை ஸ்டார்ட் பண்ணாக்கா இங்கே வந்து ஒரு லெட்டரும் வந்திருக்கு. ஸோ October 6, 1998. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி லைக் ஒரு ஹிண்ட் தான். ஸோ மிஸ்ஸிங் பர்சன்ஸை வந்து நம்ம மிஸ்ஸிங் பர்சன்ஸோட ஃபோட்டோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணோம். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் நான் இப்போ கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃபைன். அண்ட் ஆக்சுவலி இந்த ரூம்லேயும் ஒரு ஹிண்ட்ஸ் நிறைய இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இந்த ஒரு லாக்கருக்கான அந்த பாஸ்வேர்ட் கீஸ் எல்லாமே இந்த ஒரு பர்சன்ஸோட மிஸ்ஸிங் டீட்டெயில்ஸில் தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்ப்போம். ஓகே, ஸோ எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் நான் லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கிரிக்கெட் லவர்ஸ் சேலஞ்ச் சீரீஸ் இஸ் கோயிங் டு கம் பேக்.